புதுச்சேரியில் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் பிள்ளைகளுக்கு கல்வி உதவித்தொகையாக பள்ளி மாணவர்களுக்கு 5,000 ரூபாயும், கல்லூரி மாணவர்களுக்கு 12,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கம் சார்பில் நாடு முழுவதும் உள்ள பொதுமக்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு HIV, எய்ட்ஸ் மற்றும் பாலியல் நோய் பற்றிய தகவல்களை தெரிவிப்பதற்கு விவேகானந்தர் பிறந்த நாளான சர்வதேச இளைஞர் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பிரச்சார துவக்க விழா கம்பன் கலையரங்கில் இன்று நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கி விழிப்புணர்வு சுவரொட்டிகளை வெளியிட்டு கலைக்குழுவின் பிரச்சார ஊர்வீதியும் மாணவர்கள் விழிப்புணர்வு பேரணியும் முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, இளைஞர்கள் போதை பழக்கங்களுக்கு அடிமையாகி உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்ளக்கூடாது, உடல் ஆரோக்கியமாக இருக்க விளையாட்டு மிகவும் அவசியம் என்று குறிப்பிட்டார். இந்தியாவில் 20% பேர் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். புதுச்சேரியில் 18% பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை மேலும் குறைக்க வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணம் என்று தெரிவித்தார். எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவரின் குழந்தைகளுக்கு மாத உதவி தொகையாக 3,000 ரூபாயும், மருத்துவ பயன்படி 400 ரூபாயிலிருந்து 1,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று தெரிவித்தார். முதலமைச்சர் ரங்கசாமி, எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு 1,250 ரூபாய் மதிப்பில் நல்ல சத்துணவு, எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் பிள்ளைகளான பள்ளி மாணவர்களுக்கு 5,000 ரூபாயும், கல்லூரி மாணவர்களுக்கு 12,000 ரூபாயும் கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் என்று, நோயாளிகள் இறக்க நேரிட்டால் ஈமச்சடங்கிற்காக 15,000 ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். புதுச்சேரியில் கடந்த ஆட்சி போல் இல்லாமல் தேர்தல் நேரத்தில் அறிவித்த அனைத்து திட்டங்களையும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நிறைவேற்றி வருவதாக பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் பெரும்பட தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் VP ராமலிங்கம், வீடு வீடுதோறும் தேசிய கொடியேற்றி தொகுதி வாரியாக தேசிய கொடி ஊர்வலம், சுதந்திர போராட்ட வீரர்களின் நினைவு சின்னத்திற்கு மரியாதை செலுத்துதல், தூய்மை பணி செய்தல், போர் வீரர்கள் தாய் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த குடும்ப உறுப்பினர்களின் வீட்டுக்கு சென்றார் அவர்களை கௌரவிக்க செய்தல், அமைதி ஊர்வலம் என பல்வேறு நிகழ்ச்சிகளை மாவட்டம் தொகுதி சார்பாக செயல்படுத்துமாறு தலைமை அறிவுறுத்தியுள்ளது. அதன் அடிப்படையில் இன்று நகர மாவட்ட சார்பாக எழுச்சி பேரணியாக சுமார் 700 மோட்டார் சைக்கிள் உடன் ஊர்வலமாக நகரம் முழுவதும் வலம் வந்தது. தேசத்தின் பெருமை, மூவர்ண கொடியின் பெருமையை பறைசாற்றுவதற்காக இருந்தது. பிரிவினைவாத நாளான 16ஆம் தேதி மௌன ஊர்வலம் தொகுதி முழுவதும் நடத்த உள்ளோம். தொடர்ந்து பேசிய காரைக்கால் நிர்வாகி அருள்முருகன், மரக்காணத்திலிருந்து புதுச்சேரி வரை 4 வழி சாலை அமைப்பதற்கு 157 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ரெஸ்டோ பார் பற்றி அடிக்கடி பேசி வரும் நாராயணசாமி, அதனை கொண்டு வந்தது அவங்க ஆட்சியில்தான் என்று தெரிவித்தார். காரைக்காலில் கோவில் இடங்கள் பட்டா போடப்பட்டு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. 23 ஆண்டு காலம் MP ஆகவும் மத்திய அமைச்சராகவும் இருந்த நாராயணசாமி இதுவரை புதுச்சேரிக்கு என்ன செய்திருக்கிறார் என்ற கேள்வி எழுப்பினார். அர்பாத்தபுரம் மற்றும் முதலியார்பேட்டை மேம்பாலங்கள் கட்டுவதில் ஊழல் நடந்திருக்கிறது. ஆனால் பாலங்கள் தரமானதாக கட்டப்படவில்லை. இதனால் கட்டிய சில மாதங்களிலேயே பாலங்கள் மறுசீரமைப்பு செய்யப்படுகிறது என்று குற்றம் சாட்டினார். MP ஆகியிருந்த போது நாராயணசாமி காரைக்காலில் உள்ள மார்க் துறைமுகத்திற்கு அடிக்கடி சென்றதாலேயே அந்த துறைமுகம் ஏலத்துக்கு விடப்பட்டு தனியார் வாங்கியிருக்கிறார்கள். இதனால் புதுச்சேரி மாநிலத்திற்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது என்றார். பேட்டியின் பொழுது மாநில பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள் திரளாக உடனிருந்தனர். புதுச்சேரி ரெஸ்டோ பார்களில் லஞ்சம் வாங்கும் போலீசார் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி விரும்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், ரெஸ்டோ பார்களில் லஞ்சம் வாங்கும் போலீசார் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் எதற்கெடுத்தாலும் CBI விசாரணை கேட்கும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காவல்துறையில் தலையிட்டது போல் நாங்கள் தலையிடவில்லை. கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் மக்களுக்கு ஒரு துருமை கூட கிள்ளி போடாதவர் நாராயணசாமி என்று தெரிவித்தார். தொடர்ந்து அவர் பேசும் பொழுது, அரசு பள்ளிகளை இடைநிற்றல் வெறும் 69 பேர்தான். ஆன்லைன் போராட்டத்தில் பதிவு செய்யாத குளறுபடிகளால் தவறாக கணக்கிடப்பட்டுள்ளது. வெறும் பொய்யான அவதூறுகளை மக்கள் மத்தியில் பரப்பி வருகின்றன. எதிர்கட்சிகள் அரசியல் நாடகம் மக்களிடம் எடுபடாது என்று உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியை சேர்ந்த தேவர் சமுதாய துணைத் தலைவர் செங்குட்டவன் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் முன்னிலையில் தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டார்.
புதுச்சேரி உழவர்கரை தொகுதியை சார்ந்த தேவர் சமுதாய துணைத் தலைவரும் தொழில் அதிபருமான செங்குட்டவன் என்ற பாஜகவில் இணையும் நிகழ்வு பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் ராமலிங்கம் முன்னிலைகள் பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கை பிடிப்பின் காரணமாக உழவர்கரை தொகுதியை சேர்ந்த மாநில தேவர் சமுதாய துணைத் தலைவர் தொழிலதிபர் செங்குட்டவன் தன்னை கட்சியில் இணைத்துக் கொண்டார். இந்த நிகழ்வில் மாநில பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் திரளான கலந்து கொண்டு கட்சியில் இணைந்த தொழிலதிபர் செங்குட்டவனுக்கு சால்வை அணிவித்தும் பூங்குத்துக்கள் கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அரியாங்குப்பம் சட்டமன்ற அலுவலகத்தில் ராஜீவ்காந்தி சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் குடும்ப தலைவர் இறந்தவர்களுக்கான நிதியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரி அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலமாக குடும்ப தலைவர் இறந்தவர்களுக்கான நிதி ராஜீவ்காந்தி சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் குடும்ப தலைவர்களை இழந்த 11 நபர்களுக்கு தலா 30,000 ரூபாய் வீதம் மொத்தம் 3,30,000 ரூபாயினை அவரவர் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு அதற்கான ஆணையினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி மணக்குள விநாயகர் திருக்கோவிலில் மகா சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் காலை முதல் வரிசையில் நின்று விநாயகரை வழிபட்டனர். மகா சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் உள்ள விநாயகர் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி மணக்குள விநாயகர் மூலவர் மற்றும் உற்சவருக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் பக்தர்களுக்கு காட்சியளித்த நிலையில் பக்தர்கள் காலை முதலே வரிசையில் நின்று விநாயகர் பெருமானை வழிபட்டு சென்றனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் நகர மாவட்டம் சார்பில் தேசிய கொடியுடன் இருசக்கர வாகன ஊர்வலம் நடைபெற்றது. 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி நகர மாவட்டம் சார்பில் மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் தலைமையில் 600 நிர்வாகிகள் கலந்து கொண்ட இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாநில தலைவர் VP ராமலிங்கம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். மேலும் மாநில பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன் நிகழ்ச்சியின் போது பொறுப்பாளர்கள் மாநில துணைத் தலைவர் ரத்தினவேல், செயலாளர் கோகிலா, இளைஞர் அணி மாநில தலைவர் வருண், மாநில துணைத் தலைவர் ஜெயலட்சுமி, மாநில செயலாளர் தமிழ்மாறன், மாவட்ட பொதுச் செயலாளர்கள் சீனிவாச பெருமாள், ஆனந்த பாஸ்கர், தொகுதி தலைவர்கள் புவனேஸ்வரி, ஜெயபிரியா, தக்ஷினி, சக்திவேல், நாகராஜ், திரு வெங்கடம், ஆடலரசம், உமாபதி, சின்னத்தம்பி, மணிமாறன், சேரலாதன், விஜயகுமார் மற்றும் பாஜக நிர்வாகிகள் பெருந்திரளானோர் கலந்து கொண்டனர். பேரணி முத்தியால்பேட்டை மணிகூண்டில் துவங்கி இந்திரா காந்தி சிலை சிக்னல் அருகில் நிறைவு பெற்றது. முதிரையார்பேட்டை தொகுதி 25ஆம் ஆண்டு வார்டு கழகம் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. முதிரையார்பேட்டை தொகுதி 25வது வார்டு கழகத்தின் சார்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் 25வது வார்டு கழகத்தின் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. முதலியார்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள வன்னிய பெருமாள் கோவிலில் 25வது வார்டு கழகத்தின் சார்பில் 500 நபர்களுக்கு சர்க்கரை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டு பயன்பெற்றனர். மேலும் முதலியார்பேட்டை தொகுதி கடலூர் சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு ராமலிங்க அடிகளார் கோவிலில் 1000 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த அன்னதானத்தில் அப்பகுதி மக்கள் அனைவரும் பசியாறினர். இந்த பிறந்தநாள் விழாவில் 25வது வார்டு செயலாளர் சுகுமாரன், மாநில மகளிர் அணி இணை செயலாளர் தேன்மொழி மற்றும் மலர் கலந்து கொண்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் எளிய மக்களுக்கு உதவும் வகையில் இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வு முதலியார்பேட்டை தொகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. கழகத்தின் இந்த முயற்சிக்கு பலரும் பாராட்டு தெரிவித்தனர். நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளிகள் பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் தலா ரூபாய் 10,000 சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் வழங்கினார்.
மடவிலி தொகுதி நோடாங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளிகள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற 41 மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்ட தனது சொன்ன நிதியிலிருந்து பள்ளியில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவருக்கு ரூபாய் 20,000 இரண்டாம் மதிப்பெண் பெற்ற மாணவிக்கு ரூபாய் 15,000 பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் தலா ரூபாய் 10,000 வழங்கி சால்வை அணிவித்து பாராட்டினார். தொடர்ந்து பள்ளியில் பணிபுரியும் அனைத்து இருபால் ஆசிரியர்களையும் சால்வை அணிவித்து நினைவு பரிசுகளை வழங்கினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை முதல்வர் கல்யாணி, பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் ஞானசேகர், மாநில செயலாளர் ஹேமமாலினி, மாவட்ட தலைவர் சுகுமாரன், தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், சக்தி பாலன், பாஜக பிரமுகர் ஆண்டியார் பாளையம் சிவா, முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் காமராஜ், பிரியா உட்பட அப்பகுதி பிரமுகர்கள் மற்றும் பள்ளியின் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். வீராம்பட்டினம் தேர் திருவிழாவை முன்னிட்டு போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து காவல்துறை ஆய்வாளர்கள் தலைமையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் பகுதிகள் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் ஆலயத்தின் தேர் திருவிழா எதிர்வரும் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று நடைபெறவுள்ளது. இதில் துணை நிலை ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். அதனை முன்னிட்டு காவல்துறை ஆய்வாளர்கள் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் தலைமையில் வீராம்பட்டினம் பகுதிகள் வெளியூர்களில் இருந்து வரும் பொதுமக்களுக்காக இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் நிறுத்துமிடம், பேருந்துகள் வந்து செல்வதற்கான வழித்தடம் உள்ளிட்ட போக்குவரத்து சம்பந்தமான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து கோவிலின் பெயர் நிறுத்தம், கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளில் செய்ய உள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள், அத்தியாவசிய தேவைகள், கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தும் பணி உள்ளிட்டவைகளை ஆய்வு செய்தனர். இந்நிகழ்ச்சியில் காவல்துறை ஆய்வாளர்கள் மோகன் குமார் பக்தபக்ஷிலும், கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், ஆலய தனி அதிகாரி சுரேஷ், காவல் ஆய்வாளர்கள் ஆறுமுகம், தன்வந்திரி துணை ஆய்வாளர் முருகானந்தம், உதவி ஆய்வாளர்கள் உள்ளிட்ட காவலர்கள் மற்றும் வீராம்பட்டினம் திருப்பணி குழுவினர், மக்கள் குழுவினர் உள்ளிட்ட முக்கியஸ்தவர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று ஆலோசனை மேற்கொண்டனர். புதுச்சேரி ரெஸ்டோ பாரில் சென்னை கல்லூரி மாணவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் பார் உரிமையாளர் உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை SRM கல்லூரி மாணவர் ஷாஜன் தனது பிறந்தநாள் விழாவை கடந்த 9ஆம் தேதி இரவு புதுச்சேரி மிஷின் வீதியில் உள்ள OMG ரெஸ்டோ பாரில் கொண்டாடினார். அப்போது ஏற்பட்ட தகராற்றில் ஷாஜனின் நண்பரான சிவகங்கை சேர்ந்த மூஷிக் சண்முக பிரியன் வயது 22 பார் ஊழியரால் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார். படுகாயமடைந்த ஷாஜன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவம் குறித்து ஷாஜனின் நண்பரான கும்பகோணத்தை சேர்ந்த தேவநேசன் பெரியகடை போலீசில் அளித்த புகாரில் கடந்த 9ஆம் தேதி மதியம் ஷாஜன் தனது பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்திற்கு நண்பர்களுடன் வருமாறு அழைத்தார். அதன் பெயரில் அன்று நள்ளிரவு 1:30 மணிக்கு எனது நண்பர்களுடன் புதுச்சேரி மிஷின் வீதியால் OMG ரெஸ்டோ பாருக்கு வந்தோம். பார் ஊழியர்கள் நேரமாக்கிவிட்டதாக கூறி எங்களை அனுமதிக்கவில்லை. ஷாஜன் வந்து நாங்கள் சாப்பிட மற்றும் நடமாட அனுமதி வாங்கி அழைத்து சென்றார். நாங்கள் பார் முதல் மாடிக்கு சென்ற பொழுது பவுன்சர்கள் அங்கிருந்த பெண் வாடிக்கையாளர்களையும் எங்களையும் வெளியே போக கூறினார். இது குறித்து ஷாஜனிடம் கேட்ட பொழுது தன்னுடன் வந்த நண்பர்கள் மது அருந்திவிட்டு நடனம் ஆடிய பொழுது பெண்கள் மீது கைப்பட்டதால் பிரச்சனையினால் தான் வெளியே போக சொல்கிறார்கள் என்றார். இதற்கிடையே ஊழியர் ஒருவர் பில் தொகையை செலுத்த அழைத்ததின் பெயர்கள் ஷாஜன், மோஷிக் சண்முக பிரியன் இருவரும் மறுபடியும் பார் உள்ளே சென்றனர். அங்க மீண்டும் தகராறு நடக்கும் சத்தம் கேட்கவே நாங்கள் உள்ளே செல்ல முயன்ற பொழுது ஷாஜன், மோஷிக் சண்முக பிரியன் ஆகிய இருவரையும் பார் ஊழியர்கள் குப்பை தொட்டி, கத்தி, பேர் பாட்டில் தாக்கி வடிகட்டில் தள்ளினர். அதில் படுகாயமடைந்த இருவரையும் காரில் ஏற்றி மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற பொழுது மோஷிக் சண்முக பிரியன் இறந்துவிட்டதாக டாக்டர் தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். அதன் பெயரில் பெரியகடை போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர், சப் இன்ஸ்பெக்டர் முருகன் மற்றும் போலீசார் வழக்கு பதிந்த ரெஸ்டோ பார் உரிமையாளர் முத்தியால்பேட்டை ராஜ்குமார் வயது 31, பார் ஊழியர் வில்லியனூர் அசோக் ராஜ் வயது 26, பவுன்சர்கள் டிவி நகர் பூபதி என்கிற டேவிட் வயது 22, வாழைக்குளம் சஞ்சய்குமார் வயது 21, கடலூர் அரவிந்த் வயது 29, விழுப்புரம் புகழேந்தி வயது 28 ஆகியோரை கைது செய்தனர். மேலும் இவர்கள் கொலைக்கு பயன்படுத்திய கத்தி, தடி மற்றும் பீசா பேன் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர்.
தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 6 பேரையும் நேற்றிரவு கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இவ்வழக்கில் தலைமை குறைவாக உள்ள மேலும் 5 பேரை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் தொகுதி தலைவர்களுக்கு தேசிய கொடி வழங்கப்பட்ட சுதந்திர தின கொண்டாட்டம் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைமை அலுவலகத்தில் 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் தொகுதி தலைவர்களுக்கு தேசிய கொடி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து சுதந்திர தின நிகழ்ச்சி குறித்து நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட மாநில தலைவர் VP ராமலிங்கம் வீடுதோறும் தேசிய கொடி ஏற்றி தொகுதி வாரியாக தேசிய கொடி ஊர்வலம், சுதந்திர போராட்ட வீரர்களின் நினைவு சின்னத்திற்கு மரியாதை செலுத்துதல், தூய்மை பணி செய்தல், போர் வீரர்கள் தாய் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த குடும்ப உறுப்பினர்களின் வீட்டுக்கு சென்று அவர்களை கௌரவிக்க செய்தல், அமைதி ஊர்வலம் என பல்வேறு நிகழ்ச்சிகளை மாவட்ட தொகுதி சார்பாக செயல்படுத்துமாறு ஆணையிட்டார். கூட்டத்தில் நிகழ்ச்சியின் பொறுப்பாளர் ரத்தினவேல், இணை பொறுப்பாளர்கள் கோகிலா, வருண் மற்றும் மாநில துணைத் தலைவர்கள் அகிலன், மாநில பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன், முன்னாள் மகளிர் அணி தலைவி ஜெயலட்சுமி உள்ளிட்ட மாவட்ட தலைவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வெளிநாட்டு போக்குவரத்து காவல்துறையின் வழிகாட்டுதலின்படி சுதந்திரம் பாஸ் டென்சஸ் தனியார் கம்பெனி மூலமாக சாலை பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி காவல்துறை உயர் அதிகாரிகளின் உத்தரவின் பெயர்கள் புதுச்சேரி போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் மேற்பார்வையில் புதுச்சேரியில் 0 விபத்து என்ற இலக்கை நோக்கி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் சாலை விதிகளை பின்பற்றவும், இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக மேற்கு போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் மோகன் குமார் மற்றும் வெளியுறவு போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் சண்முகம், உதவி ஆய்வாளர் சந்திரசேகர், முத்துக்குமரன் ஆகியோர் முன்னிலையில் மங்களம் பகுதியில் இயங்கி வரும் சுதந்திர பாஸ் டென்சஸ் தனியார் கம்பெனி சார்பில் சாலை விதிகளை பின்பற்றுவதற்கான துண்டு பிரசுரங்களை வாகன ஓட்டிகளுக்கு வழங்கியும், தலைக்கவசத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகைகள் இருசக்கர வாகனங்களில் ஸ்டிக்கர்கள் ஒட்டும் நிகழ்வு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுதந்திர பாஸ் டென்சஸ் ஊழியர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகன பேரணியாக விளையனூர் வழியாக கோட்டைமேடு, உருவையாறு, மங்களம், ஆரியபாளையம் ஆகிய பகுதிகளுக்கு பேரணியாக சென்றனர். இந்நிகழ்ச்சியின் போது கம்பெனி ஊழியர்கள், போக்குவரத்து காவல்துறையினர் உடன் இருந்தனர். புனித சூசையப்பர் க்ளூனி மருத்துவமனையில் 166வது தொடர் மருத்துவக் கல்லூரி கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி புனித சூசையப்பர் க்ளூனி மருத்துவமனைகள் 164வது தொடர் மருத்துவக் கல்லூரி கருத்தரங்கம் நடைபெற்றது. மருத்துவர் பாரன் ஜோதி வாழ்க்கையை ஆளும் வேதியியல் மாற்றங்கள் என்கிற தலைப்பில் கருத்துரை வழங்கினார். வேதியியல் பொருள்களின் கதையை பற்றியும், நம் மூளை செயல்பட மின்சாரமும் வேதியியல் பொருள்களும் முக்கிய பங்காற்றுகின்றன. இந்த இரண்டின் வேதியியல் மாற்றங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஒவ்வொரு நாளும் நம் சில வேதியியல் பொருட்கள் மூளையை கட்டுப்படுத்துகின்றன. உடல்நிலை நன்றாக இருந்தாலும், நல்ல இருதயம், கல்லீரல், சிறுநீரகம் இருந்தாலும் இந்த வேதியியல் பொருள்கள் சரியாக இல்லை என்றால் வாழ்க்கை ஒரு கஷ்டமானதாக இருக்கும். இதனை கட்டுப்படுத்த முடியுமா? எப்படி கட்டுக்குள் வைப்பது? நிச்சயமாக இதனை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடியும். எப்படி என்பதை இந்த பாடத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கையில் சில சமயம் கோபம், சோகம், மகிழ்ச்சி என்று மாறி மாறி வரும். இதனை மாற்றி எப்போது சந்தோஷமாக இருப்பது என்ற நிலைக்கு நாம் மாற்ற வேண்டும். திருமணமான தம்பதிகள் தங்கள் உணர்ச்சியினை கட்டுப்படுத்தாமல் செய்யும் வேலை பின்னர் அவர்களை வருந்த செய்கின்றனர். இந்த மாற்றுகளை உணர்த்தும் பல இன்னல்களையும் நாம் தவிர்க்கலாம் என்ற விளக்கமாக இந்த கருத்தரங்கில் பேச்சாளர் தெள்ள தெளிவாக எடுத்து கூறினார். முன்னதாக புனித சூசையப்பர் க்ளூனி மருத்துவமனையின் டாக்டர் ரங்கநாதன் ப்ராஜெக்ட் டைரக்டர் அனைவரையும் வரவேற்றார். டாக்டர் ரங்கநாத் ப்ராஜெக்ட் டைரக்டர், பேச்சாளர் மற்றும் பொருள் பற்றி அறிமுகப்படுத்தி பேசினார். புனித சூசையப்பர் க்ளூனி மருத்துவமனைகள், இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனம், அரசு மகப்பேறு மருத்துவமனை, மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி, பெருந்தொலைவர் காமராஜர் மருத்துவக் கல்லூரி, அணுப்படை வீடு மருத்துவக் கல்லூரி, புதுவை அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளை சேர்ந்த மருத்துவர்களுக்கு, பல துறை சிறப்பு மருத்துவர்களுக்கும், ஆயுர்வேத, சித்தா, ஹோமியோபதி மருத்துவ நிபுணர்களும் மருத்துவ கல்லூரிகளில் மேற்படிப்பு படிக்கும் மாணவர்களுக்கும்,
புனித சூசியப்ப க்ளூனி மருத்துவமனையை சேர்ந்த சகோதரிகளும் மற்றும் செவிலியர்களும் கலந்து கொண்டார்கள். டாக்டர் ரங்கஜோதிக்கு புனித சூசியப்ப க்ளூனி மருத்துவமனையின் டாக்டர் ரங்கநாத் முன்னிலைகள் சிறப்பு பேச்சாளர் மருத்துவர் அமுதவள்ளி பூங்கொத்து கொடுத்தும், புனித சூசியப்ப க்ளூனி மருத்துவமனை எஸ்ஆர் வனிதா அட்மினிஸ்ட்ரேட்டர் பொன்னாடை பூர்த்தி மருத்துவர் சங்கர் நினைவு பரிசனை வழங்கினார். புனித சூசியப்பர் மருத்துவமனை கந்தசாமி அனைவருக்கும் நன்றி உரை வழங்கினார். இக்கருத்தரங்கத்திற்கான ஏற்பாடுகளை ப்ராஜெக்ட் டைரக்டர் டாக்டர் ரங்கநாத் செய்திருந்தார். புதுச்சேரி பிச்சை வீரன் பேட்டில் யுனைடெட் பெத்தாங் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் மாநில அளவிலான முதலாம் ஆண்டு பெத்தாங் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி பிச்சை வீரன் பேட் யூனியன் பெத்தாங் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் மாநில அளவிலான முதலாம் ஆண்டு பெத்தாங் விளையாட்டுப் போட்டி பிச்சை வீரன் பேட் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. கடந்த 9ஆம் தேதி துவங்கிய போட்டி தொடர்ந்து 2 நாட்கள் நடைபெற்றது. இதில் முதல் பரிசினை லயன்ஸ் கிங் அணியும் 2ஆம் பரிசினை பிளேபாய் அணியும் பிடித்தது. அடுத்த 2 இடங்களை சிஎஸ்பி அணி மற்றும் விஎம்எஸ்சி அணியும் பிடித்தது. வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் துணை சபாநாயகர் MNR பாலன், பாஜக பிரமுகர் அங்குதாஸ், வழக்கறிஞர் சசிபாலன் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளையும் கோப்பைகளையும் வழங்கி பாராட்டினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை யூனியன் பெத்தாங் ஸ்போர்ட்ஸ் கிளப் நிர்வாகிகள் செய்திருந்தனர். ரெஸ்டோ பார்களை மூட வலியுறுத்தி மிஷின் வீதியோல் மகிழா காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது அருகில் இருந்த பார் முற்றுகையிட்டு பேனர்களை கொடுத்து எறிந்ததால் போலீசாருடன் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு ரெஸ்டோ பார்களை அதிக அளவில் திறந்து கலாச்சாரத்தை சீரழித்து வருவதாக புகார் எழுந்து வருகிறது. இந்நிலையால் மிஷின் வீதியில் உள்ள ரெஸ்டோ பாரில் கல்லூரி மாணவன் ஊழியர்களால் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. இந்நிலையால் புதுச்சேரி குடியிருப்புகள் மத்தியால் அமைந்துள்ள ரெஸ்டோ பார்களை மூட வலியுறுத்தி மகிழா காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நேற்று நடந்தது. இதையொட்டி நேரு வீதி, காந்தி வீதி சந்திப்பில் இருந்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அரசு கொறடா ஆனந்தராமன், மகிழா காங்கிரஸ் தலைவி நிஷா உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் வாயில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு பேரணியாக சென்று மிஷின் வீடியோ சந்திப்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டம் செய்தனர். அவர்களிடம் பெரிய கடை போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் திடீரென மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் அங்கிருந்த 2 ரெஸ்டோ பார்களை முற்றுகையிட்டு அங்கிருந்த விளம்பர பேனர்களை கிழித்து எறிந்தனர். மேலும் ரெஸ்டோ பார் மீது செருப்பு வீசி மூட வலியுறுத்தினர். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேசுகையில் ரெஸ்டோ பாருக்கு ஆதரவாக அரசும் போலீசாரும் செயல்பட்டு வருகின்றனர். வரும் தேர்தலில் காங்கிரஸ் அரசு அமைத்தால் உடனடியாக ரெஸ்டோ பார்களை மூடுவோம் என்றார். பின் மகிழா காங்கிரஸ் தலைவி நிஷா கூறுகையில் ரெஸ்டோ பார்களை உடனே மூட நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் தொடர் உண்ணாவிரதம் போராட்டம் நடத்தப்படும். ரெஸ்டோ பார் கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் நாங்களே அவர்களின் பெயர்களை வெளியிடுவோம் என்றார். உப்பனாறு வாய்க்கால் பாலத்தை ஜீவா நகர் விரைவு விரிவுபடுத்த வேண்டும் என காமராஜர் நகர் தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. காமராஜர் நகர தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் குழு மாநாடு புதுச்சேரி வள்ளலார் சாலையில் உள்ள தனியார் மஹாலில் நடந்தது. மாநாட்டிற்கு ஞானசங்கர் மாதவராமன் தலைமை தாங்கினார். முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் மாநாட்டு கொடி ஏற்றினார். செயலாளர் சலீம் மாநாட்டை துவக்கி வைத்து பேசினார். AATUC செயலாளர் சேது செல்வம், பொருளாளர் சுப்பையா வாழ்த்தி பேசினார். தொகுதி செயலாளராக துரை செல்வம், துணை செயலாளராக தயாளன், பொருளாளராக மாதவராமன் உள்ளிட்ட 11 பேர் கொண்ட தொகுதி குழு தேர்வு செய்யப்பட்டது. மாநாட்டில் வரும் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் காமராஜர் நகர தொகுதிகள் சூதாட்டம், வரி ஏய்ப்பு, கோவில் நிலம் ஆக்கிரமிப்பு, கும்பலை வீழ்த்தி ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுத்து செல்ல வாக்காளர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. தொடர்ந்து சாரம் SRI சுப்பிரமணியம் உயர்நிலை பள்ளியை மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும். ஒப்பனாறு வாய்க்கால் பாலத்தை ஜீவா நகர் வரை விரிவுபடுத்த வேண்டும். போதைப் பொருள் விற்பனையை தடுத்திட வேண்டும். சாமிப்பிள்ளை தோட்டம், கருணாஜோதி நகர், அணைக்கரை மேடு, லெனின் நகர் வீடுகளில் பாதாள சாக்கடைகள் இணைப்பு வழங்கிட வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி வீராம்பட்டினம் செங்கநீர் அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற 5ஆம் நாள் உற்சவத்தில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு செங்கநீர் அம்மன் ஆலய ஆடி பெருவிழாவை முன்னிட்டு
புதுவை சான்றோர்கள் குல கிராமணியார் நாடார் தரும பரிபாலன் சபையினரின் 5ஆம் நாள் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. உற்சவத்தில் அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது. சிறப்பு பூஜை முடிந்து கோவில் பிரகாரத்தை வளம் வந்த அம்மன் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா சென்று பக்தர்களுக்கு அருள் பளித்தார். தொடர்ந்து 5ஆம் நாள் உற்சவத்தில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை சான்றோர் குல மரபினர் கிராமணியார் நாடார் சபையின் நிர்வாகிகள் செய்திருந்தனர். இந்த 5ஆம் நாள் உற்சவத்தில் புதுவை சான்றோர் குல கிராமணியார் தர்ம பரிபாலன சபை தலைவர் விஸ்வாஸ்மிநாதன், சுவாமிநாதன், செயலாளர் சங்கர், பொருளாளர் ஜெயராமன், அரியாங்குப்பம் கிராமணியார் பேரவை கௌரவ தலைவர் பாண்டுரங்கன், தலைவர் பாபு, செயலாளர் விஜயமுருகன், பொருளாளர் தேவநாதன், துணை தலைவர் முருகன், துணை செயலாளர் ஜெயபால், துணை பொருளாளர் ஆதி மகாலிங்கம், தலைவி ராஜேஸ்வரி மற்றும் நிர்வாகிகள், மகளிர் அணியினர் மற்றும் ஆலயத்தின் தனி அதிகாரி சுரேஷ், ஆலய திருப்பணி குழு, வீராம்பட்டினம் மக்கள் குழு மற்றும் கிராமவாசிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.